வணக்கம். இன்னைக்கு ஜாய் கிச்சனில் நம்ம பனானா சிப்ஸ் எப்படி வீட்டிலே பண்ணுறது, நேந்திர காய் சிப்ஸ் எப்படி வீட்டிலே பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எப்படி ஒரு பர்ஃபெக்டாக, அதே மாதிரி அதில் என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது வீட்டில் செய்யும்போது அப்படின்றதும் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த நேந்திரக்காய் சிப்ஸ் போடுறதுக்கு நான் இன்றைக்கி 3 நேந்திரக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதில் 2 தான் வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம தோல் உரித்து 2 பக்கம் கட் பண்ணிவிட்டு தோல் உரித்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், உரித்த தோல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அடுத்தது நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போதும். அதுக்கப்புறம் இது டிசால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, கெட்டியாகவே செஞ்சு வச்சுக்கோங்க, தண்ணி நிறையா இல்லாமல். அவ்வளோதான், இதெல்லாம் நான் கெட்டியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது சிறுகிறதுக்கு நம்ம காய் சிறுகிறது வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை டேரெக்டாக நம்ம எண்ணெயிலே சிறுகி போட போகிறோம். நமக்கு சிறுகி, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்க, கை சுற்றும் அந்த மாதிரி பயம் இருக்கவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றா சிறுகி வச்சுட்டு ஒரு பீஸாக எடுத்து தண்ணியில் போடுங்க. இல்லை உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னா டேரெக்டாக எண்ணெய்க்கு வேலை வச்சு இந்த சிறுகிறதுல சிறுகிடுங்க. இது நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பேட்ச் அதாவது ஒரு வாழைக்காய் 3 தடவையாக போட போகிறேன். ஆயில் நிறைய ஊற்றுனீங்க அப்படின்னா ஒரு வாழைக்காவை நீங்கள் ஒரே டைமில் கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் நேற்று ஒரு பேட்ச் செஞ்சு வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் அதே எண்ணெயில், ஆயில் அதனால தான் மஞ்சள் கலரில் இருக்குது, அதே எண்ணெயில் தான் நான் பொரிக்க போகிறேன். இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் பொரிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி கடாய் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மஞ்சள் உப்பு கலந்து தண்ணியை உள்ளே ஊற்றும் போது சடன்னு கொதிக்கும், உங்களுக்கு அது வெளியே தெறிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் பெருசாக எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு லெவலுக்கு மேலே தெறிக்காது, அது அப்படியே அடங்கிடும். அதனால் இன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு கடாயில், நல்ல கனமான கடாயில் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தான் செய்ய போகிறேன். இப்போ ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிரிக்கிடலாம். போதும், ஒரு அளவுக்கு போட்டால் போதும். டைரெக்டாக நான் இதை வச்சு சிரிக்கிட்டேன். லைட்டாக ஒட்டாமல் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா லைட்டாக பிரிஞ்சிடும். போட்டுட்டு ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் கேப்லேயே நீங்கள் இந்த மஞ்சள் கலந்து வச்சுருக்கீங்க இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூன் மட்டும் லைட்டாக உள்ளே ஊற்றிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அது தலைன்னு கொதிக்குது இல்லையா, 2 ஸ்பூன் அப்படின்னா ஃபுல் ஸ்பூன் கிடையாது, 2 கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் காட்டுற அளவு நான் இந்த அளவுக்கு தான் இன்றைக்கி ஊற்றினேன். இல்லை, அந்த மஞ்சள் தூள் அளவு போதும். அதே மாதிரி உப்பும் உங்களுக்கு பிடிச்சி வந்துடும். இந்த சிப்ஸு செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. நீங்கள் கடைகளில் வாங்குறதுக்கு அவங்க எத்தனை நாள் உள்ள எண்ணெயில் சமைப்பாங்க நமக்கு தெரியாது. அந்த டைமில் ஜஸ்ட் ஒரு ரா பனானா வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாழைக்காயிலே உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்றதையும் நான் காட்டுறேன். ஸ்பீடை குறைக்காதீங்க, கடைசி வரைக்கும் ஸ்பீடாகவே இருக்குது. உங்களுக்கு அது வெந்துருச்சா அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி தட்டி பார்த்தாவே நமக்கு மொறுன்னு வந்துடும். அப்போமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் எடுத்துடலாம். இது ரொம்ப வேலை ஈஸி, ரொம்ப ஈஸியான சிம்பிளாக நீங்கள் வீட்டிலே ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சிப்ஸ் நல்லாவே வந்துருச்சு. இப்போ நம்ம ஆயில் நல்லா வடிச்சிட்டு டிஷ்யூ போட்டு ஒரு பேப்பரில் எடுத்துருங்க. இப்போ அடுத்த பேட்ச் போட்டுடலாம். ஆயில் ஹீட்டாகவே தான் இருக்குது. பாருங்கள், அதுவே மஞ்சள் கலராக தான் வருது. ஏன்னா ஆல்ரெடி உள்ள மஞ்சள் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டா போதும். அந்த உப்பு பிடிக்கிறதுக்காக. உப்பு ரொம்ப போட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி சிப்ஸில் கம்மியாக தான் சேர்க்கணும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துனாலும் சிப்ஸ் உப்பு கரைச்ச மாதிரி ஆகிடுது.
பார்த்திங்கன்னா ஆல்ரெடி போட்ட பேட்ச் காட்டுறேன் பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அடுத்த பேட்சும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துருச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்துட்றேன். நீங்கள் நிறையா செய்யும்போது இந்த மாதிரி கீழே வந்து குழி இருக்கிற ஒரு பாத்திரத்தில் நீங்கள் இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் அது வாட்டுக்கு வடிஞ்சிடும். இது வந்து அதிகப்படியான எண்ணெய் பிடிக்கிறதில்ல. ஏன்னா பாருங்கள், அப்போவே போட்ட எண்ணெய் தான். அதுக்கப்புறம் நான் எண்ணெயே ஊற்றலை. இப்போ வந்து நான் 4th பேட்ச் கிட்டே போட்டுட்ருக்கேன். ஸோ எண்ணெயே ஊற்றலை, அதே எண்ணெயில் தான் வந்து வறுக்கிறேன். அதனால நம்ம எதுக்கு இருந்தாலும் லைட்டாக இருக்கிற எண்ணெயை இது பண்ணுறதுக்கு கூட நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சிடுறது நல்லதுதான். உங்களுக்கு அப்படி டேரெக்டாக போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி துருவி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 கையில் எடுத்துகிட்டு இப்படி ஆயிலில் வந்து டகடகன்னு போட்டுருங்க. ஏன்னா வந்து ஈக்குவலாக ஃப்ரை ஆகணும் இல்லையா, அதனால வந்து நம்ம ஸ்பீடாக போடுறோம். இது வந்து உங்களுக்கு பிக்னஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். தனித்தனியாக தான் போடணும், இல்லாட்டி ஒட்டிடும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம பொரிச்சு இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஸோ இதில் நான் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், சில ட்ராபேக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் எண்ணெயிலேருந்து டேரெக்டாக எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் போட்டுட்டு ஆயிலெலாம் லைட்டாக வடிஞ்சதுக்கப்புறம் இது கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக இதில் போட்டிங்க அப்படின்னா மற்ற சிப்ஸ் எல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு ட்ரையாக இருக்கும். ஸோ இது வந்து போடும்போது அதில் இருக்க எண்ணெய் இதில் போய் சொதன்னு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி வருது இல்லையா, இந்த மாதிரி ஒட்டி வர சிப்ஸை நீங்கள் உடச்சி பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நவுத்த மாதிரி இருக்கும். இந்த 2 சிப்ஸுமே வந்து சரியாக பொரியலைன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து தனியாக பிரிச்சுக்கோங்க. இது இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே அப்படி தான். இப்போ தெரியுதுங்களா, நான் உடச்சி காட்டுற பாருங்கள். இது எதுவுமே வந்து சரியாக பொரியாத சிப்ஸு. இதெல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிருக்கு சரிங்களா, உடச்சோன்னு உடையுது இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் எப்படின்னா லைட்டாக நீங்கள் சும்மா இப்படி கையில் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு அதோட டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சாகியாக இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் இப்படி பண்ணும்போது தெரியும். ஸோ அதை நீங்கள் பிரித்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாகியாக இருக்க சிப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நவுத்து போன மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்னொரு டைம் வந்து ஆயிலில் போட்டு பார்க்கலாம். அது வந்து கிறிஸ்பியாக வருதா அப்படின்றத ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளோ சிப்ஸ் வந்து நம்ம 3 வாழைக்காயில் வந்து எடுத்துருக்கோம். ஸோ இது எவ்வளோ கிராம் அப்படி வருது அப்படின்றது கூட நம்ம இன்றைக்கி மெஷர் பண்ணி பார்த்துடலாம். இந்த சிப்ஸ்லாம் வந்து ஏர்டைட் கண்டெய்னர் இல்லை ஏர்டைட் பேக் இதிலலாம் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 2 to 3 days இல்லை 1 week கூடவே உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் எப்போ எடுத்து சாப்பிட்டாலும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆயிலில் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்க சிப்ஸ் தான் இந்த மாதிரி சாகி ஆகும். அதனால் அதெல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போடுங்க. இல்லாட்டி மறுபடியும் அதே மாதிரி தான் இருக்கும், நல்லா குக் ஆகாமல் இருக்கும். எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் போடலாம். இது வந்து போட்டுட்டு ஒரு 2 to 3 minutesலேயே டக்குன்னு எடுத்துருங்க. போட்டுட்டு ஒரு 2 to 3 secondsலேயே எடுத்துருங்க. நான் மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டேன், செகண்ட்ஸ்லேயே எடுத்துருங்க. ஸோ இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூடாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பழையபடி கிறிஸ்பியாக உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செகண்ட் டைம் எடுத்து செகண்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அதுவும் கிறிஸ்பியாக மாறிடும். இன்றைக்கி நான் இந்த சிப்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றது வே பண்ணி காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வேயிங் மிஷின், ஹோம்மேட் வேயிங் மிஷினில் இதிலே நான் வே பண்ணி காட்டுறேன். டூ 21 grams வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. ஸோ நம்ம 3 பழத்தை வச்சு செஞ்சோம். 221 grams வரைக்கும் நம்ம இன்றைக்கி சிப்ஸை வந்து எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப ஹைஜினாக நம்ம நல்ல ஒரு ஆயிலில் நம்ம செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் தைரியமாக விரும்பி கொடுக்கலாம். இந்த மாதிரி சிப்ஸ் நீங்கள் வெளியே வாங்க சாப்பிட மாட்டீங்க, பிகாஸ் அவங்க ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, குழந்தைங்களுக்கு அது சேஃபாக இல்லையான்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வீட்டில் இந்த மாதிரி சிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நேந்திர காய் மட்டும் கிடையாது, பழத்துலேயும் வந்து இந்த சிப்ஸ் நீங்கள் ஈஸியாக செய்யலாம். பழத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மஞ்சத்தூள் அண்ட் உப்பு 2யும் அவாய்ட் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் பழத்தை சீவி நீங்கள் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா பழத்தில் இருக்க அந்த ஸ்வீட்னஸும் பழத்தை கொடுக்குற அந்த கலருமே வந்து தான் இந்த நேந்திர பழ சிப்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு திங். ஸோ அதனால் நீங்கள் அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை எப்படி வந்தது அப்படின்றது கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். ஜாய் கிச்சனுக்கு மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்களோட சேனலை நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.